சாமுவேலுடைய வரலாறுலேருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். சாமுவேலுடைய வாழ்க்கை வரலாறு 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயத்திலிருந்து 28வது அத்தியாயம் வரைக்கும் நாம் வாசித்தால் சாமுவேலை குறித்ததான தகவல்கள் அங்கிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்கிறதான புத்தகங்களை நாம் பார்க்கின்ற போது 2 புத்தகங்களுமே சாமுவேலுடைய வரலாறை சொல்லுகிறதா அல்லது சொல்லுகிறது போல நமக்கு தோன்றும். அது அப்படி அல்ல. 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய புத்தகங்கள் ராஜாக்களுடைய வரலாறை சொல்லுகிற அதே நேரத்தில் சாமுவேலை குறித்ததான ஒரு வாழ்க்கை வரலாறு அங்கு சிதறி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் அத்தியாயங்களிலே சாமுவேலை குறித்து நாம் அதிகமாக வாசிக்கிறோம். பின்பு சாமுவேல் செய்த ஊழியர்களை குறித்து அங்கங்கே சிதறி கிடக்கிற சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம். இந்த 1லிருந்து 28 வரை உள்ள அத்தியாயங்களை நாம் 3ஆக நாம் பிரித்து இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தோமையானால் 1வது அத்தியாயத்திலிருந்து 4வது அத்தியாயம் வரைக்கும் வாசித்தால் சாமுவேலுடைய இளமை காலத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 5ஆம் அத்தியாயத்திலிருந்து 10ஆம் அத்தியாயம் வரைக்கும் வாசித்தால் ஏலி மரணம் அடைந்ததிலிருந்து சவுலை அரசனாக நியமிக்கிறவர் காலம் வரைக்கும் உள்ள வரலாறு அந்த அத்தியாயங்கள் இருக்கிறது. 11ஆம் அத்தியாயத்திலிருந்து 28ஆம் அத்தியாயம் வரைக்கும் வாசித்தால் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதிலிருந்து அவனுடைய மரணம் வரைக்கும், அதாவது சாமுவேலுடைய மரணம் வரைக்கும் இருக்கிற வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சாமுவேலுடைய வரலாறை இந்த 28 அதிகாரங்களே 3 நிலைகளிலே நாம் பார்க்கலாம். அவருடைய இளமை காலம், ஏலியுடைய மரணத்திலிருந்து சவுல் அரசன் நியமிக்கப்படுகிற காலம் வரை, பின்பு சவுல் அரசனுடைய காலம் துவங்கி சாமுவேலுடைய மரணம் வரை, இப்படி இந்த பகுதியை நாம் 3ஆக பிரிக்கலாம். இந்த 3 பகுதிக்குள்ளும் 3 வித்தியாசமான ஊழியங்கள் சாமுவேல் செய்ததையும் நாம் இந்த பகுதியில் கவனிக்க முடியும். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகளிலிருந்து 3 ஊழியங்கள் அல்லது 3 நிலைகளில் அவர் ஊழியம் செய்ததை நாம் பார்க்கலாம். ஒன்று, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். 2ஆவதாக அவரை பார்த்தீர்களேயானால் அவர் ஒரு விசுவாச வீரனாக இருந்தார். 3ஆவதாக அவர் ஒரு மன்றாட்டு வீரனாக இருந்தார், ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசி, ஒரு விசுவாச போராளி, மன்றாட்டு வீரர் என்று நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனமும் 13ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்தை வாசித்தால் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதியிருக்கிறது. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அத்தியாயத்துக்கு நாம் வந்து அந்த பகுதியை நாம் பார்த்தால் அங்கே இப்படி எழுதியிருக்கு. 3ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம், சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். அப்படியானால் சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் பெரிய ஒரு விசுவாச வீரர், விசுவாச போராட்டம். எபிரேயருக்கு எழுதின கடிதத்தில் 11வது அத்தியாயம் 32ஆம் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் முழுக்க விசுவாச வீரர்களை குறித்ததான காரியங்களை சொல்லியிருக்கிறது. கவனிப்போம். இப்படி விசுவாச வீரர்களை குறித்து இந்த ஆசிரியர் சொல்லி வருகின்ற போது சிலருடைய வாழ்க்கை வரலாறை விவரமாய் சொல்ல முடியாதனால் அவர்கள் பெயர்களை மட்டும் அவர் சொல்லி போகிறார். அதன் 32ஆம் வசனம், பின்னு நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாரா, சிம்சோன், யோப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இவர்களெல்லாம் விசுவாசத்தினால் ஜெயித்தவர்கள். 33ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்கள் வாயில் அடைத்தார்கள், அக்னி உக்கிரகத்தை அபித்தார்கள், பட்டய கருவுக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள்.
ஸ்திரீகளால் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு இருந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயர்த்தில் அடைய விரும்பி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டுண்டு மறித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைகளையும் உபத்திரவத்தையும் துன்பத்தை அனுபவித்தார்கள் என்று சொல்லி இந்த விசுவாச வீரருடைய வாழ்வை அவர் இப்படியாய் அந்த விசுவாசத்தினுடைய தன்மைகளை, அவர்கள் விசுவாசத்து நிமித்தம் அடைந்த உபத்திரவங்களை இப்படியாக இந்த ஆசிரியர் பட்டியலிட்டு போகிறார். அந்த பட்டியலில் சாமுவேலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச போராளியாக இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலே வாசித்தார். அங்கே சாமுவேலை குறித்து சொல்லுகின்ற போது அவன் ஒரு ஜெப வீரன் அல்லது ஒரு மன்றாட்டு வீரன் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா 15:1 கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. அவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி அவர்களை துரத்திவிடு என்று எரேமியாவுக்கு கடவுள் சொல்லுகிறார். இங்கே 2 மன்றாட்டு வீரர்களை கடவுள் முன்னிலைப்படுத்துகிறார். ஒன்று மோசே, இன்னொன்று சாமுவேல். சாமுவேல் ஒரு மன்றாட்டு வீரனாக இருந்தார், மோசையை போல. அவன் கேட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் கடவுள் உத்தரவு கொடுத்தார், பதில் கொடுத்தார். அப்படியானால் சாமுவேல் ஒரு சிறந்த மன்றாட்டு வீரர் என்பதை பார்க்கிறோம். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு விசுவாச போராளி, அவர் ஒரு மன்றாட்டு வீரர் என்பதை நாம் பார்க்க முடியும். இதை இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை நாம் 3 நிலைகளில் பிரித்தோமே. இந்த 3 நிலைகளிலே இந்த 3 சம்பவங்களும் ஒன்றிணைந்து வருகிறதை நாம் கவனிக்கலாம். சாமுவேல் என்றால் நாம் பொதுவாக எடுக்கிற அர்த்தம், அந்த சொல்லுடைய பொருள் என்னவென்றால், கடவுளிடம் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று எழுதியிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆகையால் சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று பொருள் என்று சிலர் இருக்கிறார்கள். ஆனால் சாமுவேல் என்கிற எபிரேய சொல்லுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அவருடைய பெயர் கடவுள் என்கிற அர்த்தத்திலே அது எடுத்துக் கொள்ளப்படும். இல்லை என்றால் கடவுளின் பெயர் என்று எடுக்க வேண்டும். சாமுவேல், ஏல் என்றால் கடவுள், சாமுவேல் என்றால் அவருடைய பெயர் என்று பெயர். அப்படியானால் சாமுவேல் என்கிறதான இந்த எபிரேய சொல்லுக்கு அவருடைய பெயர் கடவுள் என்று இருக்க வேண்டும். வேறொரு சொன்னால் கடவுளின் பெயர் என்று இருக்க வேண்டும். அப்படியானால் இவனுடைய வாழ்வு, இவனுடைய தீர்க்கதரிசன பணி, இவனுடைய மன்றாட்டு ஊழியம் எல்லாவற்றிலும் சாமுவேல் வெளிப்படுத்துகிறது கடவுளுடைய அந்த பேரன்பை இவனுடைய ஊழியம் ஊடாக அவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலுடைய வரலாறை மிக சுருக்கமாக நாம் கவனிக்க வேண்டுமேயானால், அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய மரணம் வரைக்குமான வாழ்வை நாம் மிக சுருக்கமாக நாம் கவனிக்கலாம். இந்த சாமுவேல் யார் என்று நாம் பார்த்தால், இவன் ஒரு லேவி கோத்திரத்தில் வருகிறவன், லேவியுடைய பரம்பரையில் வருகிற ஒருவன். 1 நாளாகமம் 6ஆம் அத்தியாயம் 16வது வசனம், 22வது வசனம், 28வது வசனம் மற்றும் 33வது வசனத்தை நாம் வாசித்தால் இவன் லேவியுடைய குடும்பத்தில் வருகிறவன் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் ஆசாரிய பணியிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலியை போல ஆசாரிய பணியை சாமுவேல் செய்கிறான். ஏலி இறந்த பின்பு அந்த ஆசாரியத்துவ பணி சாமுவேலிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவன்தான் பலிகளை செலுத்தினான் என்று நாம் பார்ப்போம். பின்பு அவனுடைய பிள்ளைகளிடத்திலே அது கொடுக்கப்பட்டது. ஆக ஏலி விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்யும்படி
கடவுளால் நியமிக்கப்பட்ட சாமுவேல் இந்த லேவியுடைய வம்ச வழியில் வருகிறதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே பிரித்தது போல இவருடைய வரலாறை நாம் 3ஆய் பிரித்தோமே. இப்போது இந்த முதல் பகுதி எப்படி இருந்தது என்று நாம் சுருக்கமாய் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 1லிருந்து 4 வரை. இது சாமுவேலுடைய இளமை காலத்தை குறித்து சொல்லுகிறது. அவருடைய தாய் குழந்தை இல்லாதிருந்தார்கள். ஆகையாலே அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டார்கள். காரணம், அவருடைய சக்கலாத்தி அல்லது அன்னாளுடைய புருஷனுடைய இன்னொரு மனைவி அவளை மிகவும் வேதனைப்படுத்தினார். இப்படி வேதனைப்படுத்தினதினாலே அவள் கடவுளுடைய சமூகத்தில் ஒரு குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவள் அழுது கடவுளுடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டாள். கடவுள் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தையை கடவுளத்தில் கேட்கின்ற போது அவள் இப்படி விண்ணப்பம் பண்ணியிருந்தாள், நீர் எனக்கு ஒரு மகனை தந்தால் அவனை நான் கடவுளுடைய பணிக்காய் கடவுளுடைய ஆலயத்தை விட்டு விடுவேன் என்று அவள் கடவுளுடைய சமூகத்தில் அழைக்கின்றாள். அதை தான் நாம் 1ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, இது அன்னாள் கடவுளுடைய சமூகத்தில் செய்த ஜெபம். சேனைகளின் கர்த்தாவே, இறைவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் விரைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்படியானால் அன்னாள் கடவுளுடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனை பண்ணி தனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தையை கடவுளுடைய பணிக்காக நான் முழுவதும் விட்டு விடுவேன் என்று அவள் சொன்னாள். 11ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதியை கவனித்தால் அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று சொல்கிறார். இது நசரேய விரதத்தில் ஒரு பகுதி. நசரேய விரதம் எடுக்கிறவர்களில் அந்த விரதத்தை எடுக்கின்ற போது தலைமுடியை கத்தரிக்காமல் இருக்கிறது அந்த விரதத்தினுடைய ஒரு பகுதி. அப்படியானால் இவன் ஒரு நசரேயனாக வளர்க்கப்பட்டானா என்கிற கேள்வி கூட நமக்கு எழுகிறது. இப்படி சிறுவனாக இருந்த இந்த சாமுவேல் ஏலி இடத்திலே கொண்டு விடப்பட்டார். நாம் அதை தொடர்ந்து வாசித்து வருகின்ற போது நாம் இதை கவனிப்போம். அவன் கடவுளுடைய சமூகத்திலே கொண்டு விடப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். 21 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 26ஆவது வசனத்திலே அவள் இப்படி சொல்லுகிறாள், அப்போது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில நின்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்ட, நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டுக்கொண்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றான். இப்படி சாமுவேலை அன்னாள் கடவுளுடைய சமூகத்திலே விட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கடவுளுடைய ஆலயத்தில் வருகின்ற போது அந்த பிள்ளைக்கு ஒரு புதிய துணியை தைத்து கொண்டு வருவார்கள். இப்படி இந்த பிள்ளை கடவுளுடைய சமூகத்தில் வளர்க்கப்படுகிறது. அவருடைய 3ஆம் அத்தியாயத்திலே நாம் வந்தால் ஏலி வயது சென்றிருக்கின்ற போது சாமுவேல் கடவுளுடைய சமூகத்திலே அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அந்த பகுதியை நன்றாக நான் வாசித்துக் கொண்டிருந்தால் இப்படி எழுதியிருக்கிறது, அன்னாளால் கொண்டுவிடப்பட்ட இந்த சாமுவேல் கடவுளுடைய சன்னதியிலே கடவுளுடைய பெட்டி அண்டையிலே படுத்திருந்தார். கடவுளோடும் கடவுளுடைய சமூகத்திலும் மிக நெருக்கமாக இந்த சாமுவேல் இருந்ததை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாய் கர்த்தருடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான்.
அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்தது. கடவுளுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் கடவுளுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டான். இது சாமுவேல் சிறுவனாயிருந்த போது இஸ்ரவேல் இருந்ததான அந்த ஆத்மீகத்தை இது வெளிப்படுத்துகிறது. 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, கடவுளுடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, தரிசனங்கள் இல்லை. கடவுள் தம்முடைய மக்களோடு சொல்லுகிறதான செய்திகள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. கடவுளுடைய வசனம் மிக அரிதாக இருந்தது. சொப்பனங்களோ தரிசனங்களோ யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. 2வது பார்த்தீர்களேயானால், கடவுளுடைய ஆலயத்தில் பணி செய்கிற ஏலியை குறித்து சொல்லுகின்ற போது 2ஆம் வசனத்தில் அவன் கண்கள் இருளடைந்திருந்தது என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய வயதின் மூப்பின் அடிப்படையில் அவன் கண் பார்வை இழந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த புத்தக ஆசிரியர் எழுதுகின்ற போது சொல்லுகிறார், அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. கடவுளுடைய ஆலயத்தில் கடவுளை பணியை செய்கிற ஆசாரியனுடைய நிலை என்னவென்றால் இருள் அடைந்த சூழல். கடவுளுடைய ஆலயத்தின் பணியை குறித்து எழுதியிருக்கின்ற போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கிருந்த விளக்கு அணைந்து போகிற நிலையில் இருக்கிறது. இதுதான் சாமுவேல் அன்னாளால் ஏலியின் முன்பு கொண்டு விடப்படுகின்ற போது இஸ்ரவேல் இருந்தவன் ஆத்மீகத்தினுடைய நிலை. இந்த நிலையில் நாம் பார்க்கின்ற போது கடவுள் சாமுவேலோடு பேசினார். 3ஆம் அத்தியாயம் நான் தொடர்ந்து வாசிக்கின்ற போது கடவுள் சாமுவேலோடு பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே 2ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கடவுள் சீலோவாவிலே அவனுக்கு தரிசனமானார் சாமுவேலுக்கு. அடுத்த பகுதி இப்படி சொல்லும், கர்த்தர் சீலோவாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறார். கடவுள் சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு பக்கத்தில் பார்த்தால் தரிசனங்கள் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் இல்லை, ஏலியுடைய கண்கள் இருளடைந்திருக்கிறது, கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கிற விளக்கு அணைந்து போகிற நிலையில் இருக்கிறது, இஸ்ரவேலின் ஆத்மீகம் மிகவும் இருள் சூழ்ந்த சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஒரு சின்ன பாலகன் மூலமாய் கடவுள் பேசுகிறார். அவனுக்கு கடவுளுடைய வார்த்தை உள்ளது. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெர்சிபா வரை உள்ள எல்லா இஸ்ரவேலருக்கும் விளங்கினார். தான் முதல் பெர்சிபா என்கிறது ஒரு அடையாள சொல். தான் முதல் பெர்சிபா என்று சொல்லுகின்ற போது ஒட்டுமொத்த யூதேய தேசம், அதனுடைய வடக்கு துவங்கி அதற்கு தெற்கு இருக்கிற அத்துணை பகுதிகளும் சாமுவேல் உண்மையிலேயே கடவுளுடைய தீர்க்கதரிசி என்று அவர்கள் சொல்லத்தக்க விதத்திலே கடவுளுடைய வசனம் சாமுவேல் வழியாக வெளிப்படுகிறதை, சாமுவேலை கொண்டு கடவுள் பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். அவன் இளமை பருவத்திலே அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்பினான். கடவுளுடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் எழும்பி வருகிறவன், உருவாக்கப்பட்டவன், கடவுள் அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினவன். இந்த பகுதி சொல்லுகிறது, இளமையிலேயே அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான், கடவுளுடைய தீர்க்கதரிசியாய் அவன் காணப்பட்டான். 2வது பகுதி, சாமுவேலுடைய 2வது பகுதி 5வது அத்தியாயத்திலிருந்து அவருடைய 10வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியிலே நாம் வாசித்தால் அவனை ஒரு மன்றாட்டு வீரனாக நாம் பார்க்க முடியும். அதீத ஒரு மன்றாட்டு வீரன், கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவனாக, பிறருக்காக ஜெபிக்கிறவனாக, இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிறவனாக, சவுலுக்காக ஜெபிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். 5ஆம் அத்தியாயத்திலிருந்து 10ஆம் அத்தியாயம் வரைக்கும் நான் வாசித்தால்
ஏலியுடைய மரணம் துவங்கி சவுலை ராஜாவாய் நியமிக்கிற வரைக்கும் இருக்கிற காரியங்களை நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று ஏலியுடைய மருமகள் சொல்லி இறக்கிறார். பினகாசுடைய மனைவி எக்கோபோத் என்று தன்னுடைய பிள்ளைக்கு பெயரிட்டார். 4ஆம் அத்தியாயத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 4ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கடவுளுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனதினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். கடவுளுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போனதினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அப்படியானால் இப்போது இஸ்ரவேலுடைய அரசியல் சூழல் சற்று வித்தியாசமான ஒரு சூழலாயிருக்கிறது. கடவுளுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு அகன்றது. இஸ்ரவேலை காத்து நின்ற கடவுளுடைய பிரசன்னம் விலகி போயிற்று. ஆகையால் தான் நீங்கள் 5ஆம் அத்தியாயத்திலிருந்து பார்க்கின்ற போது அவர்கள் திரும்பவும் பெலிஸ்தருக்கு அடிமையாகிறார்கள். பெலிஸ்தர்கள் கடவுளுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு தங்களுடைய தேவர்களுடைய ஆலயங்களுக்கு கொண்டு போகிறார்கள். இவைகளை எல்லாம் நாம் அங்கு வாசிக்கிறோம். 5ஆம் அத்தியாயத்திலிருந்து 10ஆம் அத்தியாயம் வரைக்கும் வாசிக்கின்ற போது அவன் ஒரு சிறந்த மன்றாட்டு வீரனாக எழுந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சாமுவேல் ஜெபிக்கிறவனாக இருந்தார். அவன் அதீத ஜெப ஆவி உள்ளவனாக கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவனாக காணப்பட்டார். மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்காய் கடவுளுடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்காக அவன் கடவுளுடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறான். ஆக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், அவன் ஒரு சிறந்த மன்றாட்டு வீரன். மாத்திரமல்ல, நாம் இந்த பகுதியிலே வேறொன்றை கூட நாம் வாசிக்க முடியும். அது என்னவென்றால், அவன் ஒரு சிறந்த ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். சிறந்த நியாயாதிபதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு மன்றாட்டு வீரன், சிறந்த ஒரு நீதிபதி. 7ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்திலே நான் இப்படி வாசிக்கிறோம். 7ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம், பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காய் கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடி வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்காக மன்றாடும்படிக்கு, விண்ணப்பம் படிப்படிக்கு இஸ்ரவேல் மக்களை எல்லாம் என்னிடத்தில் கூட்டி வாருங்கள் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோமானால், அவன் கடவுளுடைய சமூகத்திலே பலிகளை செலுத்தி இஸ்ரவேல் மக்களுக்காக அவன் மன்றாடுகிறான். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் மீட்படையும்படிக்கு, பெலிஸ்தரிடத்திலிருந்து விடுதலை அடையும்படிக்கு அவர்களுக்காக அவன் கடவுளுடைய சமூகத்திலே மன்றாடினான். 7ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் வாசித்தால் அங்கே அவனை ஒரு நீதிபதியாக நீங்கள் பார்க்க முடியும். அவன் ஆண்டுதோறும் ஒரு நகரம் விட்டு இன்னொரு நகரம் சென்று, இப்படி பல நகரங்களிலே சென்று நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். 16ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் வருஷா வருஷம் ஆண்டுதோறும் புறப்பட்டு பெத்தேலையும் கீழ்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடத்திலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்து வந்தான். 17ஆவது வசனம் சொல்லுகிறது, அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது, அங்கே இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தான். அப்படியான 4 நகரங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று பெத்தேல், கீல்கால், மிஸ்பா, ராமா ஆகிய 4 நகரங்களுக்கு இவன் சென்று அந்த பகுதிகளில் எல்லாம் அவன் நியாயம் தீர்த்து வந்தான். இந்த 4 பகுதிகளும் நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து பார்த்தால், இந்த 4 நகரங்களும் பென்னமீன், எப்ராயிம், மனாசே என்கிற கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் இவைகள் வருகிறது. அப்படியானால் இந்த 3 கோத்திரங்கள் இருக்கிற பகுதியில், மனாசே, எப்ராயிம்
மற்றும் பென்னமீன் ஆகிய இந்த 3 கோத்திரத்தார் இருக்கிற பகுதியில் இவன் கடவுளுடைய மக்களை நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். பெத்லகேம் என்பது எருசலேமுக்கு 10 மைல் வடக்கே இருக்கிறது. மிஸ்பா எருசலேமுக்கு 5 அல்லது 10 மைல் வடக்கே இருக்கிறது. கீழ்கால் பெத்தேலுக்கு 7 மைல் வடக்கே இருக்கிறது. ராமா எருசலேமுக்கு 5 மைல் வடக்கே இருக்கிறது. அப்படியானால் எருசலேமுக்கு வடக்கே இருக்கிற 4 இடங்கள் மிக எல்லை பகுதிகள் மிக அருகிலே இருக்கின்றன. கூடியபட்சம் இருக்கிற தூரம் 10 மைல்கள். இவ்வளவு தூரம் அவன் சென்று இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்தான். அவன் குற்றமற்ற நீதிபதியாக இருந்தான் என்று 12ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற போது நாம் அங்கே விளங்கிக் கொள்ள முடியும். அவன் சொல்லுகிறான், நான் உங்களிடத்திலிருந்து எதையாவது திருடனும் உண்டா, கொள்ளையடித்ததுண்டா, அநியாயம் செய்ததுண்டா? அப்படியானால் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். 12ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்ற போது இப்படி இருக்கிறது. அப்போது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரை நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாய் சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரை வயதுமானேன். என் குமாரன் உங்களோடு இருப்பார்கள். நானும் சிறு வயது முதல் நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாய் சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள். அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு மக்கள் சொன்னார்கள், நீ எங்களுக்கு அநியாயம் எதுவும் செய்யவில்லை. எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்வு. இஸ்ரவேலை அவன் நியாயம் தீர்த்தான். பல இடங்களிலே சென்று அவன் நீதிபதியாக இருந்தான். ஆனால் அவன் அநியாயம் செய்யாத ஒரு நீதிபதியாக, நீதியை மட்டுமே நடப்பிக்கிற ஒரு நல்ல ஒரு நீதிபதியாக சாமுவேல் காணப்பட்டார். ஜெபித்தார், கடவுளோடு இந்த மக்களுக்காக மன்றாடினார். மாத்திரமல்ல, நல்ல ஒரு நீதிபதியாக அவர் காணப்பட்டார். யாருடைய செல்வத்தை இமிச்சியார், எவருடைய பொருளை இமிச்சியார், பணம் வாங்கி தவறான நீதியை அல்லது தீர்ப்பை தராத நல்ல நீதிபதியாக அவர் இருந்ததை நாம் கவனிக்கிறோம். கடைசியாக 11ஆம் அத்தியாயத்திலிருந்து 28ஆம் அத்தியாயம் வரைக்கும் நாம் கடந்து போய் இதை வாசித்து பார்த்தார். அங்கே திரும்பவும் இவரை குறித்து அவர் ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படும். 13ஆம் அத்தியாயம் 13லிருந்து 14, 15ஆம் அத்தியாயம் 12லிருந்து 31 ஆகிய பகுதிகள் நாம் வாசித்தார். அங்கே எழுதியிருக்கிறது, சவுலின் ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பை கடவுள் கொண்டு வருவார் என்பதை அவன் முன்னறிவித்தான். ஏனென்றால் சவுல் கடவுளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினதினால் அவனுடைய ராஜ்யத்தில் நடக்கிற அல்லது அவனுடைய ஆட்சியில் நடக்கிற, அவனுடைய வாழ்வில் நடக்கிற எப்படிப்பட்டதான முடிவு அவனுக்கு வரும், அவனுடைய ஆட்சி எப்படி முடியும் என்பதை அவன் முன்னறிவித்தான். 13ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுவது, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்து உம்முடைய கடவுளாய் கர்த்தர் நமக்கு வைத்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்னென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கார். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்கிறார். அப்படியானால் சவுலுடைய ஆட்சி முடிவுக்கு வரும். கடவுள் தமக்கு தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை கண்டெடுத்து அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குவார் என்று அவன் சொன்னான். 14ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்ற போது
அங்கேயும் நீங்கள் பார்ப்பீர்கள் சவுல் ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 15ஆம் அத்தியாயம் 20 24 வரைக்கும் நாம் வாசித்தால் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தலைவராயிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெருங்கூட்டமான தீர்க்கதரிசிகள் சவுலுடைய தாவீதுடைய சாமுவேலுடைய தலைமையின் கீழ் அவர்கள் தீர்க்கதரிசனம் வைத்தார்கள். அப்படியானால் சாமுவேல் ஒரு நல்ல சிறந்த தீர்க்கதரிசியுடைய தலைவனாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணத்திற்கு பின்பும் ஒரு சம்பவம் நடக்கிறதை நீங்கள் 28வது அத்தியாயம் 15 19 வரை வாசிக்க முடியும். சாமுவேல் மரணமடைந்தார். மரணமடைந்த போது இங்கே பெலிஸ்தர்கள் சவுலுக்கு விரோதமாய் வருகிறார்கள். சவுல் என்ன செய்கிறது என்று அவன் திகைத்து நிற்கிறான். ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் இல்லை, சவுல் இறந்து போனார். இனி நடக்க போற சம்பவங்களை சொல்லுவார்கள், மன்றாடுவோர் இல்லை. அவன் அஞ்சனம் பார்க்கிற குறி பார்க்கிற ஒரு பெண்ணை நோக்கி சென்று அவளிடத்திலே நான் விரும்புகிற ஒருவரை உயிரோடு அவரை எழுப்ப வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். அப்படி அந்த அஞ்சனம் பார்க்கிற அவள் அவனுக்காக ஒருவரை எழுப்பினாள். அவர் எழும்பி வருகின்ற போது சவுல் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், அவருடைய ரூபம் எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற போது அவள் அந்த ரூபத்தை சொல்லுகிறாள், அவள் பார்த்த காட்சியை. சவுல் அது சாமுவேல் தான் எழுப்பி வருகிறான் என்று நினைத்தான். நீங்கள் 14வது வசனத்தை வாசித்தால் 28ஆம் அத்தியாயம் 14 அவள் இப்படி சொல்லுகிறாள், அவளுடைய ரூபம் என்னவென்று அவளை கேட்டான். அதற்கு அவள் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனிதன் எழும்பி வருகிறான் என்றார். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் குனிந்து வணங்கினான். அப்போது 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதுக்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், கடவுளும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கரசிகளிலாவது சொப்பனத்தினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியது இதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைத்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானே, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமலும் போனபடியினார் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரவேல் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார். இங்கே சவுல் மீது இருக்கிற கடவுளுடைய நியாய தீர்ப்பை சாமுவேல் சொல்லுகிறார். நீ நாளைய தினத்தில் இறந்து போவாய், நீ மட்டுமல்ல உன்னுடைய குமாரனாகிய யோனத்தான் இறந்து போவீர்கள், நீங்கள் இருவரும் என்னோடு இருப்பீர்கள் என்று அவன் சொல்லுகிறான். இறந்த பின்பும் சாமுவேல் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று நான் பார்க்கிறோம். இது உண்மையிலே சாமுவேல் தான் எழுப்பி வந்தானா? இது அப்படி ஒருவரை எழுப்ப முடியுமா என்கிற கேள்விகள் உண்டு. அவைகளை நாம் பின்பு ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் அவைகளை பார்ப்போம். இந்த பகுதிகளெல்லாம் நாம் பார்க்கின்ற போது அவரை ஒரு சிறந்த மன்றாட்டு வீரராக, நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக, நல்ல ஒரு நியாயாதிபதியாக நாம் பார்க்க முடியும். சாமுவேல் அவனுடைய பெயரின் அர்த்தத்தின்படியே கர்த்தருடைய பெயரை மகிமைப்படுத்துகிற ஒருவராக வாழ்ந்தார். நம்மையும் கடவுள் அவருடைய பெயரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அழைக்கிறார். அதற்காக நம்மை நாம் கடவுளுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.